நான் எப்போ ஹோட்டல் வீடியோஸ் போட்டாலும் அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜு கவரு அதெல்லாம் வந்து ரொம்ப கெடுதல்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் போட்டுருவாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கர அப்செட் ஆயிடுவேன். ஐயோ இதை ஏன்டா வாங்கி சாப்பிட்டோன்னு. ஆனால் திரும்ப நான் ஹோட்டல் ஃபுட்டு வாங்காமல் இருக்கிறேன்னா கிடையாது. ரேராக நம்ம எப்போ முடியல அப்படிங்கிற டைம்லலாம் ஹோட்டலில் ஃபுட்டு வாங்குறது தான். பட் ரெகுலராக வாங்குறது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா கௌசின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் எப்போ ஹோட்டல் ஃபுட் வாங்கினாலும் வீட்டில் இருந்து பாத்திரம் கொண்டு போய் அந்த சட்னி சாம்பார் எது இட்லி எது வாங்கினாலுமே அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர்ஸில் அவங்க பேக் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கான்ஷியஸாக இருக்கிறது என் லைஃப்பில் நான் பார்த்தது என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவங்க மட்டும்தான், அந்த அண்ணா மட்டும்தான். பட் நான் வந்து அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், அசால்ட்டுன்னு சொல்லலாம். பட் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் மாற்ற முடியலங்க. இன்றைக்கி வந்து என்ன லஞ்சுனா சாம்பார், அப்புறம் பீட்ரூட் பொரியல், முட்டை வந்து மசால் மாதிரி கேப்சிகம் போட்டு பண்ணியிருந்தேன் ப்ரோட்டீனுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.